குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், எங்களுக்கு தெரியும் மக்காவிலே முகைராவுடைய மகள் தான் உம்மு குல்சூம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, நபிகளாரோடு வாழ்வதற்கு, உத்தம சஹாபாக்களோடு நான் வாழ வேண்டும் என்பதற்கு, இஸ்லாத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய தாயையும் தந்தையும் இழந்தவர்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுக்கு தெரியும் மக்காவிலே இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களுக்கு பொறுப்பானவர்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தந்தை முகீரா. அதாவது எங்கெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுகின்றார்களோ அவர்களை அங்கு சென்று அவர்களை தேடி பிடித்து சித்திரவதை செய்வார்கள் அந்த முகீரா. அவர்களுடைய மகள் தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு இஸ்லாமிய செய்தி எட்டுகின்றது, நபிகளாருடைய போதனை எட்டுகின்றது, அல் குர்ஆனுடைய செய்திகள் எட்டுகின்றது. உடனடியாக இரவோடு இரவாக தங்களுடைய பெற்றோர்களை வீட்டை விட்டுவிட்டு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அவர்கள் வருகின்றார்கள். எங்களுடைய நேரப்படி, அதாவது இரவு 2:30-3 மணி அளவிலே வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். நான் சஹாபாக்களோடு வாழ வேண்டும், நபிகளாருடைய ஊரிலே வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நடு நிசியிலே வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே 2 விதமான ஒரு தர்ம சங்கடங்கள். ஒன்று, நான் செல்லுகின்ற வழியிலே காடையர்களும் காவிர்களும் முஷ்ரிக்குகளுக்கும் நான் மாட்டிவிட்டால் என்னுடைய கற்பும் போய்விடும், என்னுடைய உயிரும் போய்விடும் என்ற ஒரு எண்ணம். 2வது எண்ணம், என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய தந்தை யாரையாவது அனுப்பி என்னை மீள அவர்கள் மக்காவுக்கு எடுத்துச் சென்று விடுவார்கள். 2 விதமான பயங்களுக்கு மத்தியில் அவர்கள் நடையை போடுகின்றார்கள். வெளிச்சம் வருகின்றது, சூரியன் உதிக்கின்றது, பாலைவனங்களோ கடுமையாக சுடவும் ஆரம்பிக்கின்றது. அங்கும் இங்குமாக பார்த்த வண்ணம் அவர்கள் நடையை வேகப்படுத்துகின்றார்கள், அவசரப்படுத்துகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு மனிதன் குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான். இவர்கள் தைரியத்தை விடவில்லை. அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கின்றான், தவக்கல்து அலல்லாஹ் என்ற அந்த உறுதியான இஸ்திகாமத்தோடு அவர்கள் நந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மனிதனும் அந்த இடத்திலே வந்து சேருகின்றான். வந்த மனிதன் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், பெண்ணே நீ யார்? அந்த பெண் அதை விடவும் உயர்ந்த சத்தத்திலே, கடுமையான சத்தத்தில் கேட்கின்றார்கள், நீ யார் என்பதை சொல், அதற்கு பின்னால் நான் யார் என்பதை சொல்வேன். அந்த மனிதன் சொல்லுகின்றார், பெண்ணே, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று 6 மாதமாகின்றது. அப்போதுதான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மனதிலே ஒரு அமைதி. இந்த மனிதனினால் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, இந்த மனிதனினால் என்னுடைய கற்புக்கோ என்னுடைய உயிருக்கோ எந்த விதமான சேதமும் ஏற்படாது. காரணம், அவர்களும் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிகளாரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானோடு வாழுகின்றவர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த மனிதன் சொல்லுகின்றார், பெண்ணே நீங்கள் தனியாக போகக்கூடாது. அதாவது காடையர்கள், கல்வர்கள், கொலைகாலிகள் இந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு மாட்டிவிட்டால் உங்களுடைய நிலைமை பரிதாபகரமாக ஆகிவிடும் என்ற நிலையிலே அவர்கள் அந்த குதிரையிலே ஏறி மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். நிர்பந்த அடிப்படையில் அந்த மனிதனோடு அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த மனிதன் அவர்களை இறக்குகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இறக்குகின்ற இடம் நபிகளாருடைய மனைவிமார்களிலே ஒரு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு முன்னால் அவர்கள் இறக்கிவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தெரியாது அது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்று, உம்மு சலமாவுடைய வீடு என்று. ஏதோ நாங்கள் விசாரித்து பார்ப்போம் என்று தட்டுகின்றார்கள். உம்மு சலமா கதவை திறக்குகின்றார்கள். உம்மு சலமாவுக்கு யார் என்று தெரியாது உம்மு குல்சூமுக்கும் தெரியாது அது உம்மு சலமா என்று. விசாரிக்கின்றார்கள், நபிகளார் எங்கே? அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார்கள், இதோ வந்து விடுவார்கள். அங்கே அமருகின்றார்கள். சில நிமிடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நுழைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை கண்டவுடன் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது, இது மக்காவிலே இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களை சித்திரைவதை செய்யக்கூடிய முகைராவுடைய மகள் என்று அவர்களுக்கு ஞாபகம் வருகின்றது.
உம்மு குல்சூம் அவர்களுக்கோ சரியான சந்தோஷம். நான் எதை நாடினேனோ அல்லாஹ் அதனை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிலே முகிராவுடைய மகள், நான் இஸ்லாத்தை நடுநிசியிலே ஏற்றுக்கொண்டேன், இதோ உங்களோடு வாழ்வதற்காக நான் வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்மு குல்சூம், நீங்கள் இஸ்லாத்தை தழுவியது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம், உங்களுடைய எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்றவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே மக்கா வாசிகளோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டோம். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே உங்களை நாங்கள் மீள அனுப்புவோம். எங்கே வந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று வந்தார்களோ, எங்கே சென்றால் நிம்மதி கிடைக்க வேண்டும் அவர்கள் எண்ணினார்களோ, வந்த இடத்திலே இப்படியான ஒரு செய்தி, மயக்கத்திலே அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாவுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் வரவில்லை. காரணம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் அனுப்பப்பட வேண்டியவர்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கவலை. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர், அதுவும் நடைபாதையிலே இடையிலே குதிரை சவாரியாக வந்தவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணுவளவேனும் உடன்படிக்கைக்கு மாறு செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் மயக்கத்திலே விழுந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், தவக்கலுடைய பெருமதி, அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த பெருமதி, இஸ்லாத்துக்காக வேண்டி பெற்றோர்களை விட்டு வந்த அந்த தவக்கல், அல்லாஹு தஆலா சூரா மும்தஹினாவிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த பெண்ணுடைய ஈமானுடைய நிலைமையை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், நீங்கள் மீள மக்காவுக்கு அவர்களை அனுப்பக்கூடாது என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கா வாசிகளும் மதீனா வாசிகளும் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே ஒரு செய்தியை கிழித்தறிந்த சொந்தக்காரியாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆளானார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றை இழக்க முன்வருவோம் என்றிருந்தால், நபிகளாருடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உடைமைகளை நாங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், அது பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நிலைமையை கண்டிப்பாக நாங்கள் செய்தே ஆக வேண்டும்.